இந்த கடைசி லைனை தான் நம்ம ரொம்ப முக்கியமா செய்முறை. ஒவ்வொரு பாட்டும் வெறுமை காலக்ஷேபம் பண்ற மாதிரி கிடையாது. காலக்ஷேபம்னால என்ன? காலத்தை தள்ளுறது. இங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்ன? நாம் யாருன்ற உண்மைய தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கோம், ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம், துப்பறிந்து கொண்டிருக்கிறோம். சத்சங்கத்தை கேட்கிறவங்களுக்கு இதெல்லாம் வெறும் செய்திகள் கிடையாது. என்கிட்ட, என்னுள்ள இந்த ஜீவன், இந்த என்டிட்டின்னு இந்த உலகத்துல உலகில் இருக்கிற எனக்கு செய்முறை என்ன, சாதகம் என்ன, பகவான் ஒவ்வொரு பாட்டிலையும் டெக்னிக்கா அனுசரிக்கிறதுக்கு, சாதகம் செய்தற்கு வழிமுறை ஒவ்வொரு பாட்டிலையும் அற்புதமா சொல்லியிருக்காரு. நம்ம பாட்டை சீரியஸா எடுத்துட்டு தீவிரமா நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த வழிமுறை நல்ல தெள்ள தெளிவா நம்மளுக்கே தெரியும். இங்க என்ன சொல்றாரு அவரு? யான் கெடுதல். யான் கெடுதல்னா என்ன? அகங்காரம். அகங்காரம்ன்றது என்ன? ஒரு தனித்து ஒருவனா இல்லாத பொருள் ஏதோ ஒரு பெரிய அரும்பெரும் சக்தியினுடைய பிரதிபலிப்பாக தெரிச்சென்றிருக்கு. எப்படி சூரிய கிரணங்கள் எல்லா நீர்நிலைகள்லையும் சூரியனுடைய பிரதிபிம்பத்தை காமிக்கிறதோ அது போல பூரண பொருள், மெய்ப்பொருள் இதெல்லாம் வெறும் வார்த்தை இல்ல. இதுதான் ஞான விசாரத்துக்கும் சாதாரண வெளி விஷயங்கள்ல பகிர்முகப்பட்டு விசாரிக்கிறதுக்கும் துப்பறியறதுக்கோ இல்லாட்டி ரிசர்ச் பண்றதுக்கோ உள்ள வித்தியாசம். இங்க நானே அந்த பொருள், சோதனை காட்படும் பொருள், நான் என்னும் தன்மையே. ஒரு வார்த்தையை கூட நான் விட மாட்டேன், ஒரு எண்ணம் எழும்புற இடத்தை கூட நான் விட மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கை என்பது என் சைக்காலஜிக்கு தான் என்னுடைய ரத்த ஓட்டம், உயிர்ப்பு எல்லாமே இருக்கு. ஈகோ தானே இங்க வாழறது, அரசாட்சி புரியுறது எது? இங்க ஒவ்வொரு உயிர்கள் தோறும் ஐந்தறிவு படைத்த உயிர்கள்ல அந்த பயங்களா இருந்து, உயிர் பயமா இருந்துட்டு எல்லா ஐந்தறிவு பிராணிகளுக்கும் உயிர் பயம். மனிதனுக்கு ஈகோவே பயத்தினுடைய மொத்த சோர்ஸ், பொதகுழியே அதுதான். ஈகோயிஸ்டிக், அகங்காரமா இருக்கிறது. நான் என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் அப்படின்ற அந்த குரூப் மயமாகவே வாழுதல். இதுதான் மனிதனுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே பதவியா இருந்துட்டு டெட் எண்ட நோக்கி வேகமா டிரைவ் பண்ணிட்டு போற மாதிரி. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க சாதகம் என்ன, வழிமுறை என்ன? அங்கதான் பாயிண்ட சொல்லிடுறாரு. நான் என்பது கெட வேண்டும். அதாவது நான்றது எப்படி இருக்கு? ஆடியோ வீடியோ. ஒவ்வொரு நாட்டமும் என்ன, ஒவ்வொரு வேகமும் என்ன, ஒவ்வொரு பிடிவாதமும் என்ன, ஒவ்வொரு விருப்பம் என்ன, ஒவ்வொரு வெறுப்பும் என்ன, ஒவ்வொரு இயலாமையும் என்ன, இது எங்கேருந்து வருது? மொத்தமா இந்த அனுபவிப்பவர்கள், இந்த விதமான பலவிதமான உணர்ச்சிகளை விழிப்பு நிலை தோறும் அனுபவிப்பவர்கள் எங்கிருந்து எழும்புறது? சோர்ஸ் எங்க? அடித்தளம் எங்க? ரயில்வே டிக்கெட் ரிசர்வ் பண்றோம். ஒவ்வொரு நாளும் பேசஞ்சர்ஸ் வண்டியில மாறி மாறி ரிசர்வ் பண்ணி டிராவல் முடிஞ்சுட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டே வண்டிக்கு எவ்வளவு டிக்கெட் புக் ஆயிட்டு இருக்குன்றது மாறி 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 அப்டேட் ஆயிட்டே இருக்கா இல்லையா? அத போல
இங்க வினைகள் அனைத்தும் பல ஜீவராசிகளாக, 5 அறிவு 6 அறிவுன்னு மனிதர்களாகவும் மற்ற விலங்கினங்களாகவும் அனைத்து ஜீவராசிகளாகவும் ஓரறிவிலிருந்து அனைத்துமா பங்கு போட்டுக்கொண்டு அந்த அகம்பாவம் தான், அகங்காரம் தான் அதை பிரித்து காரண காரியத்துக்குள்ள அது சிக்கிக்கொண்டு ஏதோ நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னா நான் ஏதோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், அது வேற விதமாக வருது, காரியமா விளைஞ்சு இப்ப வருது. ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறேன்னா அதுக்கு மூல காரணத்தை நான் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா எங்கேயோ நதி மூலம் ரிஷி மூலம் எப்ப எந்த பிறப்புல என்ன பண்ணேன். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, பிராரப்த கர்மம். எதுக்கு எடுத்தாலும் பிராரப்த கர்மம், பிராரப்த கர்மம், அதாவது அடுத்து விளைவாக விடியும் கர்மம், காரியமாக விடியும் கர்மம். இதுக்கெல்லாம் இங்க ஆறுதலே கிடைக்காது மனத்துக்கு. எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்னு கேள்வி கேட்டா ஆறுதலே நடக்காது. அதனால்தான் அன்பயஸ்டா பாரபட்சமற்று உள்ள தீவிரமா எழும்பும் அகந்தைய விசாரிக்க வேண்டியதா இருக்கு. பகவான் ரொம்ப அற்புதமான, ரமண மகரிஷி அவர்கள் ரொம்ப அற்புதமான டெக்னிக் எல்லாம் மேல மேல ஒவ்வொரு பாட்டிலையும் வரப்போகுது. இங்க செய்முறை என்னன்னு பார்ப்போம். நான் என்பது எழும்பும் பொழுதே அதுக்கப்புறம் இறைத்தன்மை ஒண்ணு இருக்கா அப்படின்றதெல்லாம் விழிப்பு நிலையில பாக்குறது அப்புறம் இருக்கட்டும். பொருள் வேகம் கொண்டு அலையட்டும், இல்லாட்டி அருள் வேகம் கொண்டு அலையட்டும், அருள் நாட்டம் கொண்டு அலையட்டும், இப்படி வேணா போட்டோம். ஆனா எழும்புவதே, ஆடியோ வீடியோ உணர்ச்சி களஞ்சியமாக உள்ளிருந்து எழும்புவதே யார்? ஏன்னா எண்ணம் மூலமா தான் எழும்புபவனை எழுதுறான். எழும்புபவனும் எழும்பும் விதமாக இருக்கும் எண்ணமும் ரெண்டும் ஒண்ணு. செய்பவனும் செய்ய தூண்டும் அந்த எண்ணும் தன்மையும் அந்த செயலும் எல்லாம் ஒன்றே. எல்லாத்துக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்து அகங்காரம் அந்த நாட்டமாக மொத்தமா வெளிப்படுறது. உள்ள வெளிப்படும் போது எண்ணம், ஆடியோ வீடியோ, உணர்ச்சி வேகம் கொண்டு உடல் மூலமா இயங்கி நம்ம பிரவிருத்தி வெளிமுகப்பட்டு அதை செஞ்சுட்டு இருக்கோம். இங்க அந்த எழும்பும் அந்த ஆடியோ வீடியோ உணர்ச்சி களஞ்சியமாக எழும்புவதே என்ன என்று பார்த்தல் தான் இங்க சாதகம். இதுக்கு நீங்க இதுதான் ஆன்மீக நாட்டம். உண்மையான எல்லாத்துக்கும் ஓர் முதலா இருக்கிற அந்த பொருளை விசாரிக்கிறதுன்னு ஒண்ணுதான். இங்க எழும்புறத விசாரிக்கிறதே அதை விசாரிக்கிறது தான். அப்படி விசாரிக்கும் பொழுது அது அமைதியா ஒடுங்கிடுறது. நம்மளே நிறைய சமயங்கள்ல பெற்ற பாரம் நிலை கலங்குறோம். நிலை கலங்கும் பொழுது யாருக்கு இந்த துக்கம்? யாருக்கு இந்த துன்பம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கேள்வி உணர்வா, ஆக்சுவலா கேள்வியே கிடையாது, ஒரு பார்த்தல். பார்க்கும் பொழுதே எங்க போய் முடியாது? ஒரு அமைதி பிரதேசத்துல போய் முடியாது. அமைதி ஏன்னா உண்மை பொருள் மெய்யறிவு அமைதியாவே இருக்கு. அமைதி ஸ்வரூபம், அது சாந்த ஸ்வரூபம், இருப்பு சுரூபம், சத் சுரூபம். அதை கலைக்கவே முடியாது. அது தொழில் பட்டு இப்படி எல்லாம் பண்ணல. அதனுடைய ஒரு நிழலாக பிரதிபிம்ப, அதனுடைய ஒரு சாயலாக, அதனுடைய திறன்லேருந்து மாயினாலே இல்லாத பொருள். இல்லாத பொருளுக்கு எப்படி இருப்பு கூடித்துன்னா, இங்கே தனித்து தனித்து ஒரு ஜீவன் எழுந்துக்கிறதுனாலதான் அனைத்துமே உண்மை தன்மை பெறுகின்றது. இவனே உண்மையா அப்படின்னு விசாரிக்கிறது தான், தன்னை பற்றிய விசாரம் தான் நான் யார் அப்படின்ற விசாரம் தான் ஆன்ம விசாரம். இததான் ஒவ்வொரு சீழ்லையும் எல்லா விதமான பெரிய பெரிய பிராட் பிளாட்ஃபார்ம்ல அற்புதமா டெக்னிக்காவும் வழிமுறையாவும் செய்முறையாவும் சொல்லிட்டு போறார்.
அப்படி அந்த இமீடியட்டா அந்த ஒரு பார்வை உள்ள திரும்பி உணர்ச்சி களஞ்சியமாக ஆடியோ வீடியோவாக ஒரு பிடிவாதமாக ஒரு வேகமாக ஒரு நாட்டமாக விருப்பமாக துன்பமாக ஒன்று எழுந்திருக்கும் பொழுதே அந்த எண்ணமும் சரி அந்த வீடியோ காட்சியும் சரி காண்பவனும் சரி எல்லாமே ஒண்ணுதான், ஒரே தன்மை தான். அதை பத்தி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கமெண்ட் பண்றதுதான் அதுக்கப்புறம் ஈகோ தனியா பெருகிறது. என்னால இப்ப முடியல, எனக்கு கிடைக்கல, நான் விட மாட்டேன் அப்படின்னு அடுத்த பேச்சு வந்து அந்த எண்ணத்திரள்ல இருந்து ஒரு ஒரு புது பதிவை கொடுத்து வேறு விதமான முயற்சிகளில் ஈடுபட்டதுக்கு நிறைய யோசனைகளா பேசிட்டு இருக்கு. அதே அகந்தை தான். அப்படி பார்க்கும் பொழுது இது எல்லாமே ஒரு நிலையில ஏன்னா அவைகளுக்கு இருப்பு இல்லாதனால இந்த பார்வைக்கு அப்படியே விழுந்துடுறது. அப்படி விழும் பொழுதுதான் ஒரு பெருநிலை, சாந்த நிலை, சத் நிலை ஏற்கனவே இருக்கு. அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இது வந்து பொய். இந்த பொய் திடப்படுற வரைக்கும் விசாரம் நடந்துட்டே இருக்கணும். படும் பொழுது அந்த சாந்த நிலை சித்திக்கிறது. அந்த சாந்த நிலையை தான் தன்னிலை அப்படின்றார். தன்னிலையில் நிற்றல் தலை. இங்க வந்து இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட் எதுக்குமே ஆட்படாமல் உடனுக்குடன் 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 எழும்புற அகந்த எழும்பும் பொழுதே இந்த ஆடியோ வீடியோ காட்சி மயமாக களிப்புற்றாலும் சரி துன்புற்றாலும் சரி ரெண்டு விதமாகவும் உடனே உள் திரும்பி அந்த பார்வையை செலுத்தி பார்த்தால் மௌனமான அமைதி சுரூபமான சாந்த சுரூபமான இருப்பு சுரூபமான பேரறிவு உணர்விருப்பு வெற்றுணர்விருப்பு. அதுல ஒரு உருவம் கிடையாது, அதுல ஒரு சொல் கிடையாது, ஒரு குறி கிடையாது, எதுவும் அற்ற வெறும் உணர்வு மயம் சாந்தமா இருந்திருக்கும். இதுதான் தன்னிலை. இந்த தன்னிலையை பழகு. அதுதான் முதலாக தலையாய கடமைன்றதுனாலதான் நிற்றல் தலை. முதலில் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். அதை செய் அப்படின்ற மாதிரி பகவான் வந்து இந்த பாட்டுல சொல்றார். இப்போ மோட்ச நிலைன்றதும் சாந்த நிலைன்றதும் அமைதி நிலைன்றதும் சத்து நிலைன்றதும் அசைவில்லாத நிற்றல்ன்றதும் புருஷார்த்த நிலைன்றதும் மெய்யுணர்வு நிலைன்றதும் எப்படி வந்து வெளியிலிருந்து கிடைக்க பெறும்? அது வெளியிலிருந்து கிடைக்கிற ஒரு பொருளா? வழிமுறைகள் ஒன்னும் ஒவ்வொரு ஜீவனும் இத நல்லா கேட்டு கேட்டு உணர்ந்து உணர்ந்து தானே தான் நிலைக்களம். தன்னுடைய மனமே தன்னுடைய வாழ்க்கையே தன்னுடைய வாழ்க்கையாக உள்ளிருந்து எழும்பி எழுச்சி பெற்று இங்க விவகரித்து எல்லாமாக மாறும் அந்த மனம்தான் வந்து பெரிய போதகர். அவர் தான் இங்க வந்து பெரிய பாடம் எடுத்துட்டு இருக்கார். உலகமும் மனமேதான். உலகமும் அந்த ஜீவனும் எல்லாமும் அந்த மனமே. அந்த மனமே எடுத்துட்டு இருக்கும் பொழுது எப்படி வெளியிலிருந்து கிடைக்கும்? வெளியிலிருந்து யார் கொடுத்து விட முடியும்? உன் மீது நீ சார். உன் மீது சார்ந்து உன்னையே நீ விசாரி. உன்னையே விசாரி. உன்னையே என்ன? உன்னுடைய மனத்தினுடைய எங்கிருந்து எழுகிறது? யாருக்கு யாருக்கு கோபம், யாருக்கு வேகம், யாருக்கு விருப்பு, யாருக்கு களிப்பு, யாருக்கு துன்பம், யாருக்கு இன்பம், யாருக்கு மகிழ்ச்சி, யாருக்கு உதாசீன பாவம், யாருக்கு ஆன்மீக நாட்டம், எது யார் அப்படின்ற பார்வை தான் சூக்ஷ்ம பார்வை. இந்த சூக்ஷ்ம பார்வை வெளிமுகமா புலன்களை ஓயாம நம்ம வெளியிலேயே விட்டு இருந்தோம்னா வராது. சூக்ஷ்ம புத்தின்றது லேசர் ஷார்ப். கண்ணுல கேட்ராக்ட் வந்திருந்ததுன்னா லேசரால அதை இது பண்ணி சர்ஜரி பண்றாங்கல்ல,
அத போல இது நுட்பமானது. ஆகாயத்தை ஒட்டடை அடிக்கிற மாதிரி, ஆகாயத்துல இருக்கிற தூசை எடுக்கிற மாதிரி அப்பேற்பட்ட சாதகம். ஏனென்றால் அது உள்ளே இருப்பது ஒரு வெற்றிருப்பு, ஆனால் பூரணம், முழுமை, காலம் தேசம் கடந்த அசைவில்லாத ஓர் இருப்பு. அதனாலதான் சூட்சும பார்வை தான் கூடிக்கொண்டே போகணும். திட்டவட்டமா இதுதான் மெத்தட் அதுதான் மெத்தட்னு யாராலையும் எங்கே சொல்லிவிட முடியாது, கொடுத்தும் விட முடியாது. ஒரு தனித்த ஜீவன் எவ்வளவு ஸ்ரத்தையோடையும் ஆழ்ந்த விடாமுயற்சியோடையும் பக்தியோடையும் இந்த சத்சங்கத்துக்கு தன்னைத்தானே ஆட்படுத்தி வாழ்க்கையை விரயமாக்காமல் விழிப்பு நிலையில மனம் எழுந்தவுடனேயே நுட்பமாக பக்கத்திலேயே இருந்து தனக்கு அருகிலேயே இருந்து பகிர்முகப்படாமல், இதுக்கு எங்கேயுமே எதையுமே துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதகம் உள் செல்லுதல் தான், வழிமுறையும் இதுதான். ஒவ்வொரு பாட்டிலையும் விதவிதமா அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கு ஆட்படும் அந்த மனத்துக்கு எப்படியெல்லாம் அருள் கூடும்லாம் அற்புதமா சொல்லிட்டு போறார். வரப்போற பாட்டுகள்ல ஒண்ணு நம்ம பார்ப்போம். பலவித ஆங்கிள் அவர் சொல்றார். அதனால இதுக்கு தேவையானது தீவிர ஸ்ரத்தை, விடாமுயற்சி, பணிவு. எதற்கு? எல்லாவற்றிற்கும் மூலமாக எல்லா தோற்றங்களும் அதில் எழுந்து எழுந்து விழுந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எந்த விதமான எழுச்சியும் மறைவும் ஒடுக்கமும் கிடையாது. அப்பேற்பட்ட மெய்யுணர்வான அந்த பொருள், அதன் மேல் நாம் கொள்ற நாட்டம், விழிப்பு நிலை பூரா அகந்தை எழுந்துக்கும் பொழுதே அதை பார்த்து உடனே அமைதி சித்திக்கும். மறந்தே போயிடும். ஏதாவது ஒரு வேகத்தோட இருந்தத, ஒரு பிடிவாதமோ ஒரு வேகமோ ஒரு விருப்போ ஒரு துன்பமோ இருந்தா கூட நுட்பமாக ஒரு பார்வை போரும் உள்ள, ஷன நேரத்துல அமைதி சித்திக்கும். எப்படி வண்டு ஒவ்வொரு பூலையும் போய் கொஞ்சம் 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 கொஞ்சமா தேனை சாப்பிடுறதோ அத போல இந்த கவனம், உள்கவனம், வெற்று கவனத்தை உள்ள பழக்கின்றே இருக்கணும். அங்க திருப்பி டெஃபினேஷன் கொடுக்க கூடாது. எதுவுமே அடுத்து பேச்சு கிடையாது. அந்த அமைதி சித்திச்சுன்னா அவ்வளவுதான், அப்படியே போயிடும். இப்படித்தான் இந்த வாழ்க்கையே ஹேண்டில் பண்ணிட்டு இதையே சாதகமாக நம்ம மாத்தணும். மூணாவது பாட்டை அடுத்த சங்கத்துல மூணாவது பாட்டோட நம்ம சந்திப்போம்.